இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 2:20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏலி என்ற ஆசாரியன் எல்கானாவையும் அவன் மனைவி அன்னாளையும் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்துல இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபம் பண்ணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அந்த ஆண் குழந்தையை மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் கேட்ட, கர்த்தருக்கே கொடுக்கிறேன்னு ஆலயத்துல போய் விட்டுட்டு வருகிறாங்க. ஏலி இப்பொழுது அன்னாளையும் எல்கானாவையும் ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. என்ன ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவார். ஒரே ஒரு குழந்தைதான் அன்னாள் கேட்டாங்க, ஒரே ஒரு ஆண் பிள்ளையதான் கேட்டாங்க. கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்தில், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் கேட்டாங்க, கர்த்தருக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் அன்னாளை அப்படியே விடலங்க, அன்னாளை ஆசீர்வதித்தார். மறுபடியும் 3 குமாரர் 2 குமாரத்திகளை கொடுத்து ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஏசப்பா சமூகத்துல எவ்வளவு நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டதற்கு பதிலாக இன்னும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்னாலே என் ஆண்டவர் ஆசீர்வதித்து மறுபடியும் 3 குமாரர்கள் 2 குமாரத்திகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை கர்த்தர் தருவீராக. எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெப உதவி வேண்டுமானால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்க ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you.